ஓகே. அப்புறம் வேற ஒரே ஒரு இடம் சின்ன மிஸ்டேக் தான் ப்ரோ பண்றீங்க எல்லாருமே, மொத்தமா அது ஸ்பாயில் ஆகுது ப்ரோ ஸ்ட்ரக்சருக்கே. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, பட் இப்போ ஓகே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. இங்கேயும் அதே மிஸ்டேக். லாஸ்டா நீங்க ஹை இங்க வச்சிருக்கீங்க, லாஸ்டா வச்ச லோ இங்க இருக்கு. இவன் யாரு நடுவுல? ஓகே ப்ரோ. அப்போ இந்த ஐக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு ஐ மார்க் பண்ணிருக்கேன், அந்த ஐக்கு மேல தான் வரும் கரெக்டா நெக்ஸ்ட் ஐ. எப்ப மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கிறானோ அப்பதான் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரே வரும். ஓகே ப்ரோ, அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அதே மிஸ்டேக். ஏன் ப்ரோ அந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க? லாஸ்டா வச்சதும் இங்க இருக்கு, லாஸ்டா வச்ச ஹை இங்க இருக்கு. ஹையையும் உடைக்கல, லோவையும் உடைக்கல. நடுவில் நீங்க எதுக்கு இன்பில்ட்டா போயிட்டு நீங்களா ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கீங்க? எனக்கு அந்த பார்ட் மட்டும் தான் ப்ரோ கன்ஃபியூஷன் ஆச்சு. இப்ப கிளாரிஃபை ஆயிடுச்சா? ஓகே. சேம் இங்கேயுமே அதே மிஸ்டேக். இங்க இருக்கு ஸ்விங்ஸ், நடுவில் போயிட்டு நீங்க எதையும் எடுக்கிறீங்க. நீங்க மறுபடியும் பண்ணுங்க ப்ரோ விஸ்வா. ஓகே. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேம் இங்கே அதே மிஸ்டேக். லோகன் ப்ரோ இருக்கியா? இருக்கேன் ப்ரோ. பிரீமியம் டிஸ்கவுண்ட் இப்போ இங்க எப்படி பண்ணணும் தெரிஞ்சுதா? ஓகே. இந்த ஸ்விங் டு இந்த ஸ்விங் பிரீமியம் அடிங்க, டிஸ்கவுண்ட் வரல, அப்ப அந்த லெக் அடுத்த ஸ்விங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்ப இந்த டாட் இங்க வர மாட்டான். லோ ஹை டைரக்டா லோ ஹையர் லோ. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நீங்க இங்க பாருங்களேன், மார்க்கெட் இந்த ஹையே வைக்கல, அப்ப இவன் லோவே கிடையாது, லோ ஹை. அதுக்குள்ளதான் மார்க்கெட்டிங் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக், புது ஸ்ட்ரக்சரே கிடைச்சிச்சு உங்களுக்கு. ஓகே கரெக்ட். நவீன் ராஜ் என்னது ப்ரோ இது சிஹெச்னா? ஓ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா? ஓகே. எல்லாருமே காமனா அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க மதியானம் தவிர்த்து. பிரீமியம் டிஸ்கவுண்ட் யாருமே யூஸ் பண்ணல. ஓகே நோ ப்ராப்ளம். இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டிகே ப்ரோ என்னது ப்ரோ இது? ப்ரோ கேக்குதா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க போட்டிருக்கீங்க, ஹை லோ. இவன் யாரு? இது என்னது ப்ரோ நடுவுல? இது என்ன ப்ரோ இது? பிரீமியம் டிஸ்கவுண்ட் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க, இப்பெல்லாம் போடாதீங்க ப்ரோ, கன்ஃபியூஸ் ஆயிடும். புரியுது எனக்கு, புரியுது மொபைலோட கஷ்டம் எனக்கு புரியுது. அது லேப்ல பண்ணிட்டு இந்த மொபைல்ல பண்றது. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ. ப்ரோ நீ என்ன ப்ரோ பாக்குறதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா போட்டு வச்சிருக்கிற சைலேஷ் ப்ரோ? நீ என்ன ப்ரோ வெறி கொண்டு எல்லாமே சேஞ்ச் ஆஃப் கேரக்டராவே மார்க் பண்ணி வச்சிருக்க? மோசமான ஆளு போலே நீ. ப்ரோ எல்லாமே எப்படி ப்ரோ உனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா வரும்? இது எங்க இருந்து ப்ரோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருந்துச்சு? இது எங்க இருந்து ப்ரோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? எல்லாமே நீ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் போட்டு வச்சிருக்க. இங்க பாரு, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் காணோம். சிஹெச்எஸ்சிஹெச் 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 சிஹெச்எஸ்சிஹெச். அது வேற வெறி கொண்டு நம்பர் வேற பக்கத்துல போட்டுக்கிட்டு இருக்கேன், 6 5 3 4 2 1ன்னு. ப்ரோ மறுபடியும் பண்ண ப்ரோ சைலன்ஸ் ப்ரோ. லோ ஹை பர்ஃபெக்ட். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோ ஹை லோ. ஏண்டா டேய் இங்கெல்லாம் யூஸ் பண்ணல பிரீமியம் டிஸ்கவுண்ட. ஆமா ப்ரோ. இங்க என்னடா இங்க ஏன்டா விட்ட? அது வரைய மறந்துட்டேன் ப்ரோ. ஒரே ஒரு தடவை தான் மறந்தேன், வச்சு விட்டாங்களா கதைய? மத்ததெல்லாம் கரெக்ட், பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிருக்கீங்க. நைஸ் நைஸ், ஜிஜி. லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை ஹை லோ. ப்ரோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் வரைய மாட்டியா ப்ரோ சுரேஷ் ப்ரோ? நானா போய் தேடணுமா ப்ரோ? சாரி ப்ரோ மென்ஷன் பண்ணல, முடிகிற டைம்ல பண்ணனா. சரி ஒரு
ப்ரோ நான் ஹோம்ஒர்க் எப்ப கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? இல்ல அதுதான் எப்போ கொடுத்தீங்க? நான் பண்ணது ஈவினிங் தான் பண்ணேன். ஏன்? சாரி ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பரா பண்ணிடுறேன். ம் இல்ல அதை நம்ம கோச் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்போம் மீன்ல, சரி அதனால மென்ஷன் பண்ணேன். இவரு கரெக்டா போட்டிருக்காரு நினைக்கிறேன். இவரு கரெக்டா போட்டிருக்காருப்பா. லோ ஹைட் டேரக்டா. நைஸ் ப்ரோ பிரவீன் மணி. நைஸ். ஸோ ரஞ்சித் அவங்க முடிச்சிட்டான், ஏசு முடிச்சிட்டான். சந்திரசேகரோட ஹோம்ஒர்க் நான் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லையே. ப்ரோ சந்திரசேகர் ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் என்ன ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணல ப்ரோ. ஏன் ப்ரோ அன்னைக்கு என்ன ப்ரோ சொன்ன? ப்ரோ இல்ல இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தா நீங்க மந்த்லி ஷட் டவுன் ஆயிடுச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ 3 நாளா ஷட் டவுனா ப்ரோ? நான் ஹோம்ஒர்க் கொடுத்தது சாட்டர்டே ப்ரோ. ஒரு 2 நாள் ஃபங்க்ஷன் போயிட்டு நீங்க மார்னிங் தான் வந்தோம். நீங்க மார்னிங் ஷட் டவுன், அதனால ப்ரோ இன்னைக்கு நைட் சப்மிட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஸ்கூல் குழந்தை சாக்கெல்லாம் நான் சொல்லக்கூடாது ப்ரோ. நான் அன்னைக்கே எடுக்கும் போதே சொல்லிட்டேன், இந்த ஸ்கூல் குழந்தை சாக்கெல்லாம் என்கிட்ட வேணாம். மிஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் மிஸ், வீட்டுல வச்சிட்டேன் மிஸ், கரண்ட் கட் ஆயிடுச்சு மிஸ், அந்த டைலாக்லாம் இங்க வரக்கூடாது. ஓகே ப்ரோ. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க. நான் ஹோம்ஒர்க் கொடுத்து 2 நாள் டைம் கொடுத்து தான் சப்மிட் பண்ண சொன்னேன். அப்போ கூட எல்லாம் இன்னைக்கு தான் சப்மிட் பண்ணிருக்கீங்க. ஏன் நேற்று சப்மிட் பண்றதுக்குன்னா உங்களுக்கு இப்ப நான் நேற்று கிளாஸ் வச்சிருந்தேன்னா என்ன பண்ணிருப்பீங்க? டாமே இன்னைக்கு மத்தியானம் தான் சப்மிஷன், ரஞ்சித் இன்னைக்கு மத்தியானம் தான், சுரேஷ் இப்பதான், பிரவீன் மணி இப்பதான். ப்ரோ எந்த மிஸ்டேக் இல்லையா? யாருது வந்து தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். நான் இன்னைக்கே எடுத்து அனுப்பிச்சிட்டேன். நீ போன்ல போட்டிருக்கியா? அதுவே எனக்கு தலை வலிக்குதுடா. சொல்லி விட்டுறேன். இல்ல பண்ணிதான் ஆகணும், ஆப்ஷன் கிடையாது. அதே போன் ஹாரிசான்டலா வச்சு பண்ண கஷ்டமா இருக்கு. ஒரு இதுவும் பண்றது மிஸ், அப்படி வேற எங்கெங்கயோ போய் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஏன்டா இவன் தான் லோ, இங்க அதோட ஹையே நீ மார்க் பண்ணலடா. இங்க ஒரு லோ ஸ்ட்ரக்சர்ல நிறைய மிஸ் பண்ணிருக்குடா. அது உனக்கு போன்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எனக்கு புரியுது. ஆனா ரொம்ப மிஸ் பண்ணிருக்க. எல்லாரும் நிறைய போட்டிருக்காங்க, நீ பாரு 1 டாட் 2 டாட் 3 4 5 6 7 8 டாட் தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த இடத்துல 8க்கு மேல வரும். ஃபர்ஸ்ட் டாட் இங்க, செகண்ட் டாட் இங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், தேர்ட் டாட் இங்க, ஃபோர்த் இங்க, ஃபிஃப்த் இங்க, சிக்ஸ்த் இங்க, செவன்த் இங்க, 8th இங்க, 9th இங்க, 10th இங்க, 11th இங்க, 12th இங்க, 13th இங்க, 14th இங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், 15th இங்க, 16th இங்க, 17th இங்க, 18th இங்க, 19th இங்க, 20 இங்க, 21 இங்க, 22 இங்க. 22 வர வேண்டியதுல நீங்க 8 தான் போட்டு வச்சிருக்க. நான் வந்து இருக்கிறதுல லோவஸ்டானதா வச்சு எடுத்துட்டு இருந்தேன் ப்ரோ. போன்ல அப்படியே ஒரேடியா போட்டோம்னா நம்ம இதுவும் ஆயிடுதுமா, லைட்டா திரும்பினாலே முடிஞ்சிருது. அதுதான் புரியுது, பட் கரெக்ட் பண்ணிக்கோ. சரி அடுத்த வாட்டி நான் எல்லாமே மார்க் பண்ணிடுறேன் விடுங்க. இந்த வாட்டி சரி ஈனா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் லைட்டா மட்டும் மார்க் பண்ணேன், ஒரு 4-5 மட்டும். சோ எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் பக்காவா இருக்குது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னோட இதுல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மென்ஷன் பண்ண போட்டுருக்காங்க. யாரு? சைலேஷா? சுரேஷா? சைலேஷ்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் ப்ரோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். மத்தபடி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் எது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு எனக்கு தெரியல. நீங்க வெறும் மென்ஷன் பண்ணுங்க, எல்லாமே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். பிஓஸ் மென்ஷன் அது அப்படி என்னால எடுத்துக்க முடியாது ப்ரோ. நீங்க மார்க் பண்ணி அனுப்புங்க, மத்தவங்க எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஓகே ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நான் எனக்கு என்ன ப்ரோ, அதாவது ஒருத்தர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரே கிடையாது. நீ எல்லாத்தையுமே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா போட்டு வச்சிருக்கீங்க, தெரியுதா? உன் இஷ்டத்துக்கு நீ ரேண்டமாலாம் வைக்க கூடாது டாட்ட. அந்த ஸ்விங் பாயிண்ட் தான், அந்த ஸ்விங் பாயிண்ட் தான் வைக்கணும். நீ எங்கெல்லாம் வச்சிருக்கேன்னு பாரு டாட்ட. சம்பந்தமே இல்லாம இங்க ஒண்ணு, இந்த இடம் ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க இருக்கணும் அந்த டாட்ட, நீ இங்க வச்சிருக்க. அப்படியே ரேண்டமா போற போக்குல எடுத்து விட்டுருக்க நீ. இதுல என்ன எனக்கு என்ன உறுத்துதுன்னா, இது என்னது, இது பக்கத்துல நம்பர் இங்க கவுண்ட் டவுன் மாதிரி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, 10 9 8 7ன்னு. எல்லாம் வரிசையா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்றதுக்காண்டி மிஸ் ஆகக்கூடாது. இங்க இருக்கு ஹை, இது என்னது, இது இவன் யாரு? இவன் லோ, இவன் தானே லோ. ஆமா இல்ல ப்ரோ, மாத்தி வச்சிட்டேன். அது எனக்கு தெரியாது ப்ரோ. மாத்தி வச்சுட்டு என்கிட்ட சொல்றீங்க? சப்மிட் பண்ண வேண்டியது நீங்க தான் பாக்கணும், நான் பார்க்க கூடாது. மாத்தி வச்சிட்டேன், வீட்டுல வச்சிட்டேன், என்ன ஸ்கூலா வச்சுருக்கீங்க எல்லாம்?
இவன் யார் இவன் சம்பந்தம் இல்லாம இங்க ஒரு ஹை, லோ இங்க இருக்கு, ஹை இங்க இருக்கு, இந்த லோவை இங்கதான் உடைக்கிறான். அப்ப அடுத்த லோ இங்க இருக்கு, இவன் யார் இவன் ஹை சம்பந்தம் இல்லாம? உங்ககிட்ட சிஸ்டம் இல்லையா சைலேஷ்? இது சிஸ்டத்துல ப்ரோ பண்ணுங்க. சிஸ்டம்லயே இது சிஸ்டம்ல பண்ண மாதிரியே தெரியலையே இது. ப்ரோ சார்ட்ட சுருக்காத ப்ரோ, நான் தான் சொல்றேன்ல, சார்ட்ட நீங்க ரொம்ப சுருக்கிறீங்க இல்ல ரொம்ப விரிக்கிறீங்க, அப்படி பண்ணக்கூடாது, மீடியமா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். அது எனக்கு கரெக்டா நீங்க எப்படி மீடியமா வைக்கணும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இதுல ஒண்ணு செட்டிங்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த சைஸ்ல வச்சா என்ன நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்லாம். பார்க்க கிளீனா இருக்கணும், அது உங்களுக்கே தெரியணும். நீங்க ரொம்ப சுருக்கி ஒண்ணு ஓவரா சுருக்கிறீங்க, இல்லன்னா ஓவரா விரிச்சிடுறீங்க. அப்ப எனக்கு பின்னாடி நடக்கிற எதுவுமே எனக்கு தெரியாது நீங்க ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணா. எனக்கு இப்படி அனுப்பிச்சிங்கன்னா தான், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்பரா அனுப்பிச்சிங்கன்னா தான் எனக்கு அந்த ஒரு ரிதம் இருக்கும். இப்ப நான் இந்த செக்மெண்ட் அனுப்ப போறீங்களா, அப்ப இந்த செக்மெண்ட்னா ஓகே, ஹை லோ ஹையர் ஹை, அப்படியே இப்படி தள்ளிட்டு வந்து இந்த லோவர் லோ இங்க உடைக்கிறாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேப்பா, அடுத்த லோவர் ஹை, அடுத்த லோவர் லோ, அப்படி அனுப்பிச்சிங்கன்னா தான் எனக்கு புரியும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேரு, இதோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் உங்களுக்கு முடிச்சிடலாம், ஏன்னா எல்லாருமே கரெக்டா பண்ணிட்டீங்க. ஸோ பட் ஆனால் இந்த ஒரு ஹோம்ஒர்க் பத்தாது, இன்னும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அவன் யாருன்னா, எல்லார்கிட்டையும் பிடிசி சார்ட் இருக்குல்ல? இருக்கு ப்ரோ. பிடிசி சார்ட்டு 4 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஜம்முன்னு போயிட்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வரைங்க பார்ப்போம். 4 hour வேணாம், வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பக்காவான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. 1 hour சார்ட் எங்கேருந்து வரைகிறீங்கன்னா இந்த பாட்டம்ல இருந்து வரைய ஆரம்பிக்கணும். விச் மீன்ஸ் ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து வரைய ஆரம்பிங்க. போங்க. ஓகேவா? பிடிசி 1 hour டைம் ஃப்ரேம் ஏப்ரல்ல இருந்தா ப்ரோ? ஆமா, ஏப்ரல் 7ல இருந்து. ஏப்ரல் 7 ஒரு செட்டப் எக்ஸ்டர்னல் 4 hours ப்ரோ. 1 hour டைம் ஃப்ரேம். ஓகே. இது இன்டர்னல் வெறும் அதேதான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நீங்க என்னென்ன போட்டிருந்தீங்களோ அதை அப்படியே போடுங்க. ஓகே.